Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாதாம் ட்ரிங்க். அதாவது பாதாம் வந்து ஒரு 8 ல இருந்து 10 வரைக்கும் ஊற வெச்சுக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் ஒரு 15 வரைக்கும் நம்ம ஊற வெச்சுக்கலாம். அதாவது என்ன உடனே நம்ம செய்யணும்னா ஹாட் வாட்டர்ல ஒரு 10 minutes soak பண்ணி வச்சிருங்க. இல்லனா நம்ம வந்து ஓவர் நைட்ல கூட வந்து நம்ம நல்லா ஊற வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் தோல் உரிச்சிட்டு மில்க் கூட அதாவது 2 டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிட்டு அரைச்சு தனியா வெச்சுக்கலாம். நம்ம வந்து 500 ml மில்க் எடுத்துக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதாவது நல்லா பாயில் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த பாதாம் ட்ரிங்க் வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம ஹாட்டா குடிக்கணும்ங்கிறது இல்ல. இது வந்து நல்லா ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு வந்து லஞ்ச் டைமோ இல்ல மார்னிங் டைமோ வந்து நம்ம குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் ட்ரிங்க் நம்ம இந்த அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு 10 ல இருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கிறேன். 10 கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி வச்சதனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஊற வெச்சீங்கன்னா நம்ம வந்து உரிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கனாவே வந்துரும். நம்ம உரிச்சிட்டோம். பாதாமை மிக்ஸில போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாதாம் வந்து நம்ம கிரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் ட்ரிங்கோட. இது அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன்ல பால் ஊத்திக்கலாம். இது வந்து ஆல்ரெடி பாயில் பண்ண பால் தான். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 400 ml வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். இந்த 100 ml வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா இப்போ நம்ம 400 ml ஆட் பண்ணிட்டு 100 ml வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதாவது நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பாதாம் ட்ரிங்க்குக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இந்த பாதாமையும் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் லைட்டாக நரன்னு இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து என்னென்னா மிக்சிலேயே அரைச்சி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது என்னென்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது மிக்சியில் இருக்கிற பாதாம் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செய்யலாம். அது ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. அதாவது மில்க்கு கஸ்டர்ட் பவுடர் நம்ம பாதாம் வந்து ஒரு 10 பாதாம் அரைச்சிடறோம். அவ்வளோதான். இது கூட சஃப்ரான் வந்து நம்மளுடைய ஆப்ஷனல் தான். அதை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மில்கோட கலந்து வச்சுருக்கிறோம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ரொம்ப ஜாஸ்தி வேண்டியதில்லை. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். 1 2 3 4. ஒரு சிலருக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து அதை ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இது கையெடுக்காமல் இப்போ கலரிட்டே இருங்க. கொஞ்சம் அதாவது என்னென்னா திக்காகும். கிரேட் பண்ண பாதாமும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி வேண்டியதில்லை. இதுவே என்னென்னா கொஞ்சம் நல்லாவே கலர் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பவுல் அல்லது கிளாஸ் டம்ளர் எது இருந்தாலும் ஓகே. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு டம்ளரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு நல்லா வந்து சில்லுன்னு குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். அதாவது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பாதாம் ட்ரிங்க் ரெடி. பாதாம் ட்ரிங்க் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறச்செயல் எது என்றால் எந்த ஓர் உயிரையும் கொல்லாமையாகும். கொல்லும் செயல் அறமல்லாத பிற தீச்செயல்கள் எல்லாவற்றையும் விளைவிக்கும்.